ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக்கெல்லாம் ஓட்ட போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு இது மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி நம்ம பெருசாக போடல. சேம் இதை அப்படியே ஒரு தடவை போட்டுருவோமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக உங்களுடைய வண்டிக்கு போயிடும். அப்புறம் எஸ்கேப் பண்ணிங்கன்னா வந்துடும். திருப்பி நீங்கள் எஸ்கேப் பண்ணால் அங்கே போகும். பார்த்தீங்களா? சிம்பிள். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஜாப்ஸ் எடுக்கிறது. இது குயிக் ஜாப்ஸ் எடுக்கிறது. குயிக் ஜாப்ஸ்னால் நம்ம வண்டி இல்லாமல் அவங்க கொடுக்குற வண்டி வச்சு எடுக்கிறது. இது கார்கோ. நம்மக்கிட்ட ஒரு ட்ரெய்லர் இருந்ததுன்னா அந்த ட்ரெய்லர் வச்சு எடுக்கிறது. இது மார்க்கெட். இது நம்மளுக்கு ட்ரெய்லர் தேவையில்ல, ஆனால் வண்டி தேவை. கண்டிப்பாக வண்டி ட்ரக் இருந்தே இருக்கணும். இதுக்கு ட்ரெய்லரும் இருக்கணும், ட்ரக்கும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் ஆன்லைன் சம்மந்தப்பட்டது. இதை பற்றி நமக்கு தெரியல. இது போட்டாலும் நமக்கு நேராக பாருங்கள் இப்படி தான் போகுது. ஆனால் இது வரைக்கும் நான் எனக்கு யூஸ் பண்ணவே இல்லைங்க. இது ஒரு ஆன்லைன் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேர்ல்டு ட்ரக்ஸ்னு இருக்குது, ஆனால் தெரில. இதுக்கு ஒரு ப்ரொஃபைல் வேறு க்ரியேட் பண்ணி இது பண்ணோம். அதை பற்றி நம்ம தனியாகவே இப்போ ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பெருசாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேப்பு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்புன்னு கொடுத்து அதை மேப்பை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கலராக நம்ம அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். சேம் இதுதான். இந்த மேப்பு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் குயிக் ட்ராவல்ன்றது உங்களுக்கு தெரியும். சேம் இதுவும் நம்ம போட்டிருப்போம். சேம் இங்கே இருக்கோன்னா நம்ம இந்த வண்டியை இந்த இடத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். ஓட்டிக்கிட்டே கொண்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகும். இதுவே நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் அமௌண்ட்டு கேட்கும். அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வண்டி அங்கே வந்துடும். அவ்வளோதான். இதுதான் இந்த குயிக் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இது. அப்புறம் கான்வாய்ஸா சம்திங் ஏதோ ஒன்று. இதை பற்றி எனக்கு தெரியல. இதுவும் ஒரு ஆன்லைன் இது மாதிரி தான் நினைக்கிறேன். பாருங்க, இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது? சேம் அதே தான். ஆன்லைனில் இது பண்ணுறது. கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்? கண்டினியூ கொடுத்தா லோட் ஆகுதுங்க. லோட் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது இன்டர்நெட் மூலமாக அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு இதை பற்றி பெருசாக தெரில. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் இதை ஒர்க் பண்ணல. இதை நான் எஸ்கேப் கொடுத்தா ஏதாவது காட்டும். அவ்வளோதான், வெளியே வந்துச்சு. அது தேவையில்லைங்க. இது மட்டும் நமக்கு பெருசாக ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் கேரியர். இது நம்ம ஸ்கில்லுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய இது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் நம்மளுடைய என்ன எவ்வளோ வச்சுருக்கோம் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி என்னெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ முடிச்சிருக்கோம் பாருங்கள். சேம் இதெல்லாம் இதில் காட்டும். அதனால் இதை நம்மளுடைய ப்ரொஃபைல் தான் ப்ரோக்ரஸ். நம்மளுடைய கேரியர் ப்ரோக்ரஸ் இதெல்லாம் பாருங்கள். நம்ம என்ன லெவலில் இருக்கோம்? 28 இருக்கிறோம். சேம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே படித்து பார்த்துக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நம்மளுடைய பாருங்கள் ரேஞ்ச் இந்த இடத்துல இருக்குது. இது நம்ம என்னென்னலாம் எடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. பாருங்கள் இவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள். இன்னொன்றும் எடுத்துருக்கோங்க. இவ்வளோ எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறதா செக் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு இது இதான் நினைக்கிறேன். அப்படியா இதான் நினைக்கிறேன்னா நம்ம இதை தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இது போட்டிருக்காங்க. ஒன்றும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ். இது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதான் நம்மளுக்கு முக்கியமானது. இதுக்குள்ளே போனீங்கன்னா டிரைவரோட மேனேஜர், ட்ரக் மேனேஜர், அப்புறம் ட்ரெய்லர் மேனேஜர், கேரேஜ் மேனேஜர், அப்புறம் மெயில் செக் பண்ணிக்கிறது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் எதாவது வந்துடுதுங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் டிரைவர் மேனேஜர்னால் உங்களுக்கு தெரியும். சேம் இதுதான் டிரைவர் மேனேஜர். இதுக்குள்ளே போனீங்கன்னா டிரைவர் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் இத்தனை என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னை விட்டுருங்க. என்னை விட்டு 1 2 3 டிரைவர் இருக்காங்க. அந்த 3 டிரைவரும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இங்கே உங்களுக்கு காட்டும். இதுதான் டிரைவர் மேனேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரேஜ் இருக்குது. நம்மகிட்ட 2 கேரேஜ் இருக்குது. 2 கேரேஜும் காட்டும் கண்டிப்பாக. பாருங்கள் 2 கேரேஜ் இருக்குது. 2 கேரேஜ் காட்டும். சேம் இதை நீங்கள் அப்புறம் ட்ரக் மேனேஜர்னால் நம்ம ட்ரக்கு நம்மக்கிட்ட மொத்தமாக 4 ட்ரக் இருக்குங்க. 4 ட்ரக்கில் இது என்னோடய ட்ரக்கு. மற்றதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்களோட ட்ரக்கு சாரி. அது கீழே உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே பாருங்கள் வரிசையாக வருது. அப்படியே
டிரைவர் மேனேஜர், ட்ரெய்லர் மேனேஜர்னால் ட்ரெய்லர் நல்லா இருக்குது. நம்மகிட்ட 3 ட்ரெய்லர் வச்சுருக்கேன். 3 ட்ரெய்லர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆக்சுவலாக அதனால் பாருங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெய்லரை. இவர் இதை யூஸ் பண்ணுறாரு. இந்த மேடம் இது யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ட்ரெய்லரை யூஸ் பண்ணி தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள் 87% இவங்க வெறும் ட்ரெய்லரையே யூஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். இதுதான் வந்து அந்த ட்ரெய்லர் மேனேஜர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. அப்புறம் சர்வீஸில் பேங்க் இருக்குது. இது நமக்கு வண்டியோட சர்வீஸ் பண்ணுறது. நீங்கள் வண்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்கா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கன்ஃபார்ம் வரல, சரி ஓகே அது வரல, அது வேண்டாம். அப்புறம் பேங்க் இருக்குது. அப்புறம் ஏஜென்ட், அது உங்களுக்கு காட்டுது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு, அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேரேஜ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதனால் காட்டல, தெரிஞ்சுங்களா. கேரேஜ் வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து 1800 வேணும், அதனால் அது காட்டல. அதுக்கப்புறம் யூஸ்டு ட்ரக்கு இதெல்லாம் வந்து நம்ம இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் சும்மா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலரு பர்ச்சேஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ரக் டீலர்ஸ்னால் நேராக இப்படி போகும், அது உங்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் தான் இதில் இருக்குது சர்வீஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நமக்கு வந்து நேராக ப்ரௌஸ் பண்ணி நம்மளுடைய இதுக்கு போகும். இதில் போய் நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு தான் அது பெருசாக அது ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக்கு அப்கிரேடு, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டுங்க. ட்ரக் அப்கிரேடு, ட்ரக் ட்ரெய்லர், இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை. சும்மா வருது, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எந்த ஒரு யூஸும் இல்லை, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில, ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் ட்ரக்குன்னு ஸ்ப்ரோட்டரா அதெல்லாம் தெரில அது பேர். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன வேணால் செட் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என்னென்ன பாருங்கள் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம சும்மா செட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்கும், நம்ம வேணால் செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரதுன்றதே நமக்கு தெரில. அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதே தான் ட்ரெய்லர்லேயும் சேம் இப்படி போனீங்கன்னா வரும் பாருங்கள், சரிங்களா. சரி, அதே தான் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பாருங்கள் ட்ரெய்லர் வருது பாருங்கள், அவ்வளோதான். எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்து இது பண்ணிக்கலாம். மற்றபடி இது ரெண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு என்னது இன்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே தவிர இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், நமக்கு என்ன வேணாலும் பார்க்கலாம், என்னென்ன இருக்குது ட்ரக்கில், என்னென்ன வைக்க முடியும் பாருங்கள். இந்த ட்ரெய்லரில் இது வைக்கலாம். இந்த ட்ரெயிலில் கார் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா. சேம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பேரோட எல்லாமே கொடுத்துருக்கான், கார்கோ என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா. கலர் செட் பண்ணுறது பாருங்கள், நான் இப்போ இது பண்ணேன், டிசைன் மாறுது, தெரியுதுங்களா, டிசைன் மாறுது. ஆனால் இது எப்படி நம்ம வந்து இதுக்கு கொண்டு போகிறதுன்றது தான் தெரில. அதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்படி பண்ணிட்டா நம்ம வந்து பாருங்கள் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணாமோ நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு கொடுத்து இது பண்ணிக்கலாம். இதில் நம்ம லோகோவை கொண்டு வர மாதிரி எதாவது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை பற்றி எனக்கு தெரில, ஆனால் நிறையா இருக்குங்க, கச்சா முச்சான்னு இருக்குது. இந்த மாதிரி பாருங்க, இப்படி ஏகப்பட்டது இருக்குது எல்லாம். அது லோ பெட்டு அதுக்கு பாருங்கள், அதுக்கு இருக்குது. இது ஏர் இது கண்டிஷனிங் போட்டிருக்கு பாருங்கள், எல்லாம் இருக்குது இதில். இந்த இது வைக்கிறது இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, எல்லாத்தையும் இதில் குத்துறா. ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இது பார்க்கறதுக்கு நம்ம சும்மா பார்த்து ஜாலியாக இது பண்ணலாம். ஒரு நண்பர் சொன்னார் கேட்லாகை பற்றி கேட்லாக் பாருங்கள் போயிட்டுனாரு. நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன பண்ணி இதை கொண்டு வர முடியுன்றது தெரியல நண்பரே, தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி எதுவும் இல்லை. ஆனால் இதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. உள்ளே போய் நம்ம வேணால் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்கள் எல்லாமே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். யாராமல் இருக்காருன்னா மாறுதுங்க. அவ்வளோதான், இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக்கில்
இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்னா, என்னென்ன கம்பெனிக்காரன் என்னென்னலாம் வச்சுருக்கான், என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த கம்பெனி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த கம்பெனி எங்கெங்கே இருக்குது அப்படின்றத காட்டுது. தெரியுதுங்களா? இந்த கம்பெனி இங்கே இருக்குது. இந்த கம்பெனியில் 2 விதமான இது இருக்குது. அது இருக்குது பாருங்கள், க்ரீனு அண்ட் ரெட்டு. க்ரீனுக்கும் இம்பார்ட்டண்ட்னா ஏதோ கொடுத்துருக்கான். இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சேம் அந்த மாதிரி இது. இப்படி நீங்கள் எல்லா கம்பெனியும் இதில் இருக்கிற கம்பெனி ஃபுல்லாக இந்த நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனி தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த கம்பெனி இங்கே இருக்குது. ஓல்வா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஓலாவில் பாருங்கள், வண்டி கொடுத்துக்கிறான். இது 3 இடத்துல இருக்குது. க்ரீன்னா இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா அனுப்புறது, தயாரிக்கிற இடமா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இதுதாங்க. இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதில் பார்க்கலாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா, அது கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். அட்டகாசமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை பாருங்கள். எக்ஸ்ப்ளோரர்லாம் இருக்குது. பா, இன்னும் வச்சுக்கிறானுங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும் சிலதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. உள்ளே என்ன இருக்கும்லாம் தெரியாது. பாருங்கள், என்னென்னோ கொடுத்துக்கிறானுங்க. இதெல்லாம் நம்ம நிறையா எடுத்துகிட்டு போகணுங்க இன்னும். ஆனால் இதெல்லாம் சிலது தெரியும், சிலது தெரியாது. அதெல்லாம் இருக்குது. சேம் இது தாங்க இந்த விஷயத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் இதை போய்ட்டு பார்த்து சிலதெல்லாம் நீங்கள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுதான் அந்த விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியான்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃபோட்டோ மோடு. நீங்கள் ஏதாவது இப்போ இதை ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அங்கே இருங்க, நான் அதை கிளிக் பண்ணேன் ஃபோட்டோ மோட. அவ்வளோதான், முடிச்சு. இப்போ இது நேராக வேறு டைரெக்ஷனில் இருக்குமா? வேறு டைரெக்ஷனில் இருக்குது இல்லை பாருங்கள், தெரியுதுங்களா? இது இப்படி ஆட அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேலரின்னு ஒன்று இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ அந்த கேலரியில் இருக்கும் பார்த்தீங்களா? கேலரியில் அந்த ஃபோட்டோ இருக்குது. வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லைனா டெலிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சும்மா ஒரு இதுதான் நம்மளுடைய ஃபீலுக்காக. அப்புறம் ரேடியோ வந்து நீங்கள் பாட்டு வேணால் போட்டுக்கலாம், சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் அதை போட மாட்டேன். ஏன்னா அது ஒரு காப்பிரைட் இஷ்யூங்க. அது போட்டால் நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றி நமக்கு பெருசாக இல்லை, தேவையில்லை. ஆனால் அதில் நீங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணுறீங்க, வெறும் ப்ளே மட்டும் தான் பண்ணுறீங்க, ரெக்கார்ட்லாம் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் அதை போடுங்க. உங்களுக்கு ஆன்லைன் வந்து கனெக்டில் இருந்ததுன்னா, அது இன்டர்நெட் கனெக்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக நிறைய இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட சாங்ஸ்லாம் இருக்குது. ரேடியோஸ்லாம் ஒர்க் ஆகுங்க. ரியலாகவே ரேடியோ ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நான் கேட்டிருக்கேன். அதனால் அது வந்து இது இமேஜ் ஐயோ பாருங்க, சூப்பராக கொடுத்துக்குறாங்க பாருங்க. என்னெல்லாம் இருக்குன்றதை கொடுத்துருக்கானா இல்லை தாங்க. நமக்கு சில நேரத்தில் நம்ம இது ஆன் ஆகும்போது நமக்கு வந்து வருது பார்த்தீங்களா? அந்த இதெல்லாம் கிளிக் பண்ணேன் பாருங்கள். பா, நல்லா இருக்குல்ல? பாருங்கள், சூப்பராக பாருங்கள் ட்ரக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணால் போய் பார்த்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதோட நம்பர்லாம் கொடுத்துக்குறாங்க. அவ்வளோதான். வேறு மற்றபடி அடுத்தது பார்த்திங்கன்னா சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஸ்க்டாப் பேக்ரவுண்டு, இதை பற்றி என்ன சொல்கிறது பாருங்கள். நீங்கள் இந்த இதுக்குள்ள இதுதான் அது பார்த்தீங்களா? இதில் தான் இருக்குது. இது சூப்பராக இருக்குல்ல? ஓ, இது லைட்லாம் போட்டு நல்லா இருக்குங்க.
ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குமா இருக்குது. அதனால் இதே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணால் இதாக வருமா? ஆமாம் பாருங்கள், இதாக வருது. சரி, இதாக டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் போகுது. அது அப்புறம் லோட் கேம். நம்ம கேம்லாம் வந்து லோட் ஆகுறது இதில் தான் லோட் ஆகும். நீங்கள் சிலது இது பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். சேவ் கேம் அதில் தான் இருக்கு பாருங்க, சேவ் கேம். அதுதான் இது உங்களுக்கு தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். இது வந்து நம்மளுடைய செட்டிங். இல்லை உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடணுங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் உங்களுக்கு இது இருக்குது எல்லாமே காட்டுறாங்க. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். அதனால் இப்போதைக்கு அது வேணாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் ஸ்க்ரீன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டைட்டில் ஸ்க்ரீனுக்கு போயிடும். அவ்வளோதான், மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிடும். பாருங்க, இதுதான் உங்களோட மெயின் ஸ்க்ரீன். இதுக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்குள்ளேயே நிறைய கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துடும். சிம்பிள். இதுதான் இந்த கீழே இருக்கிறதோட ஒரு விஷயம். சரிங்களா? இங்கே ஒன்று இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துக்குறான். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஎஸில் இருக்கோம்னு சொல்லுது. அதனால் யூஎஸ்க்கு இது வந்திருக்கு. இதே நம்ம வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தால் அந்த கண்ட்ரியோட இது மாறி இருக்கும். அவ்வளோதான். இது வந்து அந்த மாதிரி. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே டைம், இது ஒரு டைம் வச்சுருக்கு. அந்த டைமுக்குள்ளே அது ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான். இது நம்மளுடைய டைமுக்கு கிடையாது, அந்த கேமுக்கான டைம் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி இந்த இது வந்து நம்ம சும்மா கிளிக் பண்ணால் நேராக மெனுக்கு அந்த இதுக்கு போதுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. இதுதாங்க இதில் உள்ளது. இதில் வந்து நீங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கலாம். இதில் எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன். ஆனால் இந்த கேட்லாகில் மட்டும் இதை எப்படி எடுத்துகிட்டு வரணுன்றத ஒரு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கலக்கலாம். இப்போதைக்கு நான் ஒன்று போட்டேன்னா அதுதான் பேக்ரவுண்ட். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு பாருங்க. பக்கம் ஒரு நைட் மோடில் இருக்குது. ஐயோ இது இல்லை, சரி. செட்டிங்கில் அது லைட் ஒன்று போட்டோமே, அதையும் போட்டு பார்த்துடலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். இதுவும் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள். நம்ம வண்டியை லைட்லாம் போட்டு பக்காவாக காட்டுறானுங்க பாருங்கள். நல்லா இருக்குல்ல? இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கு. இதான் அந்த லைட்டு பாருங்கள். சேர்லாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இந்த கீழே உள்ள டப்பாக்களோட வேலை. இதை வந்து போடணும்னு நினச்சேன், போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரியாத எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார் இந்த கேட்லாக்கை பற்றி. அதான் நான் இதில் போய் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு நினச்சதுக்கு காரணமே அந்த கேட்லாக் தான். ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இதை எப்படியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுன்னா சூப்பர் தான். இதெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் அது எடுத்துகிட்டு வர்றது அவரால் முடிஞ்சால் அவர் சொல்லட்டும், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். தெரியாத தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.